ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையல். இன்றைக்கி சமையல் வந்து ஒரு வெஜ் பலாவ் செய்ய போகிறோம். அது செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வா, அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பட்டை, லவங்கம் 4, ஒரு மராட்டி மூக்கு, கல்பாசி ஒரு துண்டு, ஸ்டார் பூ எடுத்துருக்கேன், சோம்பு ஒரு ஸ்பூன். இதெல்லாம் எண்ணெயில் பொரிட்டு போட்டுடலாம். ஏலக்காய் 2 அதில். இப்போ எல்லாம் காஞ்சிச்சு, பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இதே சேர்த்து இப்போ 4 பச்சை மிளகாய், கேரட் நூக்கல் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml தயிரை ஊற்றிக்கலாம். புதினா, மல்லி இலை போடணும். அது என்கிட்ட இல்லை, நான் இப்போ சேர்க்கல. நீங்கள் சேர்த்து பண்ணி பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்.
இது 5 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு நான் 10 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் 5 கிளாஸ் 6 கிளாஸு, இது 3 கிளாஸ் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி. இப்போ இதை நல்லா கொதிக்கிறேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து இந்த வெஜ் புலாவ் பண்ணும்போது நல்லா பீன்ஸு, உங்கள்கிட்ட இந்த பட்டாணி பீன்ஸு இதெல்லாம் கூட போடலாம். நான் நூக்கல் கேரட் ஒண்டி போட்டுக்க சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது போல் கொச்சிச்சான்னு பார்க்கலாம். அரிசி இப்போ சேர்த்துக்கலாம். கொதிக்குது போல். அரிசி சேர்த்து பொன்னி அரிசி சேர்த்து 1 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கலரி கொடுத்துடலாம். இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு கம்மியாகுது. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து, ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்குறது வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று உடையாது, குலையாமல் நல்லாயிருக்கும். இந்த சமயமாக வந்து நீங்கள் காரம் உப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்தமாரி சாதம் தாளித்து விடுறதுக்கெல்லாம் இப்போ வந்து 3/4 வேக்காடு சாதம், பாதி வேக்காடு வெந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம தம் போடுறோம். இப்போ தம் போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதில் போட்டால், கேஸில் போட்டால் 20 நிமிஷம் இருக்கணும். அடுப்பு வெறுவில் போட்டால் 10 நிமிஷம் போதும்.
10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாதம் பாருங்கள், நல்லா உடையாமல் நல்லா அந்த பழக்கலாம். இதெல்லாம் தான் வெஜ் பலாவ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான வெஜ் பலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுவே மாரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும்.